நம்ம கடந்த வாரங்களாக விசுவாசத்தை குறித்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். விசுவாசம் எப்படிப்பட்டது என்று. விசுவாசம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம். நிச்சயமாக இருக்குது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நான் நிறைய பேர் விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவோம். அப்புறம் ஒரு பக்கம் நினைக்கிறேன் நடக்குமான்னு தெரில, இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. நடந்தால் நல்லாயிருக்கும், நடக்க வேண்டாம் நான் சொல்கிறேன், நம்பாமையாக இருக்கேன் அப்படின்னு. ஆனால் விசுவாசம்னா என்னங்கிறது 2-3 வாரமாக உங்களுக்கு கிளியராக காமிச்சோம். நடக்குங்கிறதுக்கு அறிகுறியே இல்லாது இருந்தாலும் அதை அவர் சொல்லியிருக்கிறார், செய்வார் என்று நம்புவது தான் விசுவாசம். இத்தனை பேர் கிளியராக புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த விசுவாசத்தில் கடுகளவு இருந்தால் நீ மலையை பார்த்து பேர்ந்து போ என்று சொன்னால் கூட பேர்ந்து போ. நிறைய பேர் கடுகளவு கூட எனக்கு விசுவாசம் இல்லாமல் போச்சே, எதுக்கு இது நடக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறோம். எந்த விசுவாசம்? இந்த எபிரேயர் 11:1 சொல்லப்பட்ட அந்த விசுவாசத்தில் நீங்கள் கடுகளவு இப்படி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது மலையை கூட பெயர்க்கும். தேவனுடைய வார்த்தைகள் ஒரு நாளும் பொய்யாகவே ஆகாது. அப்போ நமக்குள்ள ஒரு விஷயத்தில் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க, ஒரு விஷயத்துலனா உங்களுக்கு கிளியராக சில விஷயங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்கிறேன். உண்மையில் அந்த விஷயத்தில் உங்களுக்கு விசுவாசம் இருக்கா அப்படின்னா அந்த விஷயத்தை குறித்து உங்களுக்கு பயமே இருக்காது. ஃபர்ஸ்ட் திங் என்ன இருக்காது? அந்த விஷயத்தை யோசிக்கும் போது உங்களுக்கு என்ன இருக்காது? அந்த தேவைகளை குறித்து உங்களுக்கு என்ன இருக்காது? கலக்கமே இருக்காது. அது எப்படி நடக்கும்? இப்படி கணக்கெல்லாம் போடும் மூளை. நமக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க, மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, சின்ன வயசுலேருந்தே படித்ததுனால அதெல்லாம் பார்க்கும். இது எப்படி நடக்கும்? நடக்கலாம். அப்புறம் டைம் பார்க்கும். டைம் போயிட்டே இருக்கே, காலங்கள் போயிட்டே இருக்கே. 2025 ஆகி தான்னு எத்தனை மாதம் முடிஞ்சிருச்சு? செப்டம்பர் வரைக்கும் முடிய போகுது. இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி 1ஆம் தேதி, அதுக்குள்ளேயும் முடிய போகுது. இன்னும் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாதத்தில் 2025 முடிஞ்சிருமா? இப்போ இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தம் ஐயோ என்ன ஆகுறது? இப்படி எல்லாம் உட்காந்து யோசிப்போம். அப்போ வாக்குத்தத்தங்கள்லாம் என்னது? சும்மாவா சொன்னார்? அடுத்த வருஷமே வந்துடுதா? ஐயோ கிறிஸ்மஸே வரப்போதா? ஐயோ நியூ இயரே வரப்போதா? அப்படின்னு சொல்லிட்டு நிறையா நமக்கு யோசனை. வயசு வேறு ஆகிட்டே போதே. பிறந்தநாள் வந்தாலே ஒரு ஏஜ் வரைக்கும் தான் பிறந்தநாளை வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். அதுக்கடுத்து எனக்கு வயசாகிட்டே போகுது, காடு வாங்குது, வீடு போங்குது அப்படின்னு. அதுக்கடுத்து இந்த வழி அந்த வழினோனையும் நம்மள என்ன ஆயிடுறோம்? அப்படி சோர்ந்து போயிடுறோம். இது என்னத்தை நடக்க போகுது, சரி நம்மளே ஏதாவது ஒன்று பண்ணி நடப்பித்த மாதிரி பண்ணிடுவோம் அப்படி சொல்லி கடனை வாங்கி செஞ்சு எதையாவது ஒன்று பண்ணிவிட்டு ஆண்டவர் செஞ்சுட்டாருங்க அப்படின்னு சொல்லி முடியும். இல்லை இப்படி தான் பாருங்க. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் தேவன் என்ன கொடுத்தாரு? வாக்குத்தத்தம் கொடுத்தார். நான் உன் கர்ப்ப பிறப்பிலே உன் மகனை கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி. டைம் ஆனோனையும் நம்ம சாரா என்ன பண்ணிட்டாங்க? வேலைக்காரியோட இருக்க செய்து இஸ்மவேலை கொண்டு வந்துட்டாங்க. இது தேவ திட்டம் அல்ல. அவங்களே சுய முயற்சியில் இதை செஞ்சு பாருங்கள், வந்துருச்சா குழந்தை? ஆண்டவர் சொன்ன மாதிரி கடைசியில் அது பிரச்சனையாக தான் இருக்குது இப்போ வரைக்கும். இப்படி தானே இருக்குது. அப்படி யாரும் நீங்கள் வாக்குத்தத்தத்தை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் முயற்சி பண்ணி நிறைவேற்றணும்னு அவசியம் இல்லை. அப்படி நிறைவேற்றினாலும் அது சரியாக வராது. தேவன் சொன்னால் சொன்னதை செய்வார். அதுக்கடுத்து வந்து பேசுகிறார். அதுக்கடுத்து அவங்களும் தேவையெல்லாம் பிரச்சனை தான் வருது. யாருக்கும் சாராளுக்கும் ஆகாருக்கும் பிரச்சனை வந்து துரத்தி விட. இதுக்கு தான் நான் சொன்னேன், நான் உனக்கு தருவேன்னு சொன்னேன்னா உன்னை யார் இப்படிலாம் செய்ய சொன்னா? சரி மறுபடியும் இந்த வயசு ஆகி போச்சு. ஆனால் எப்படி நடக்கும்? சாராளுக்கு சிரிப்பாக இருக்குது ஒரு பக்கம். அடுத்த வருஷம் இந்த நேரத்தில் உனக்கு நடக்கும் பார் அப்படின்றாரு. எனக்கு 90, என் வீட்டுக்காருக்கு 99, இப்போ நடக்க போதா அப்படின்னு அவளுக்கு அதை கேட்டோன்னே என்ன வருது? அவள் அடக்க முடியாத அளவுக்கு ஒரு சிரிப்பு. ஏன்னா அவ்வளோ வந்து அது ஒரு நகைச்சுவையாக இருக்கிற மாதிரி. இது என்னங்க இது இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு ஒரு அவள் அறியாமலே ஒரு சிரிப்பு வருதுன்னா நடக்கவே நடக்காது, ஏதோ சும்மா ஜோக்குமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதையும் தேவன் பார்க்குறார். நீங்கள் சில நேரம் சில விஷயங்களை வந்து நம்பலை, சிரிக்கிறீங்க அப்படிங்கிறத கூட அவர் வாட்ச் பண்ணிகிட்ருக்கார். ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும். இங்கே சும்மா சர்ச்சில் ஆமேன்னு சொல்லும், வீட்டில் வந்து நம்புறதே கிடையாது, பயப்படுறது தான் அப்படிங்கிறதும் அவருக்கு தெரியும். ஆனால் நம்ம எல்லாம் கடைசியில் யார் மேலே பழிய போட்டுருவோம்னா ஆண்டவர் மேலே. நம்பினேன் அப்புறம் அவங்களும் பிரசங்கம் பண்ண தான் செய்கிறாங்க, நம்மளும் சர்ச்சில் போய் உட்காந்து கேட்க தான் செய்கிறோம், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. அப்போ பாஸ்டர் சரியில்லை, சபை சரியில்லை, ஆண்டவரும் சரியில்லை, எத்தனை சரியில்லை, நான் மட்டும் தான் சரி அப்படின்ட்டு போயிடுவோம். அங்கே தான் தப்பு பண்ணுறோம். நம்ம இருதயத்தை கர்த்தருடைய வார்த்தையில் இப்படி பிடித்து கொள்ளும் பொழுது அந்த விசுவாசம் பலனளிக்காமல் போகவே போகாது. விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் கூடும்னா எதுவும் மிஸ் ஆகாதுன்னு அர்த்தம். இப்போ உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் கூடுமா?
விசுவாசித்தால் எல்லாம் எல்லாம் கூடும்னா நத்திங் மிஸ்ஸிங்னு அர்த்தம். எல்லாம் சொல்லிட்டாருன்னா, எப்பவுமே பைபிளில் எல்லாம் அப்படிங்கிற விட நான் கவனமாக கவனிக்கணும், எல்லா விடையுமே கவனிக்கணும். அதில் எல்லாம் ஏன் சொல்கிறாங்கன்னா, ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள். எல்லாருக்கும். யாருக்கு? விசுவாசிக்கிறவங்களுக்கு. இது பாசிபிளாங்க இப்போ இருக்கிற சூழ்நிலையில். தங்க விலை வேற ஏறிக்கிட்டே போதே, இது பாசிபிளா அப்படி நீங்கள் நினைக்கலாம். ஆல் திங்ஸ் ஆர் பாசிபிள் வித் காட் அப்படின்னா அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம உட்காந்துக்கிட்டு அது எப்படி அப்படின்னு யோசிக்கக்கூடாது. அந்த மூளை யோசிக்கும். மூளை அதனால் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அவர் சொன்னால் அவர் செய்வார். அது எப்படி நடக்கும் எனக்கு தெரியாது, ஆனால் நடப்பிக்க வேண்டியது அவருடைய வேலை, விசுவாசிக்க வேண்டியது என் வேலை. அதானே. நம்ம கடவுள் கிடையாது. நம்ம உட்காந்து யோசித்தாலும் நமக்கு தலை தான் வலிக்கும் அதிகமாக. அவர் என்ன சொல்கிறார்? சிம்பிளி பிலீவ். பக்கத்தில் உங்க பார்த்து சொல்லுங்கள், ஜஸ்ட் பிலீவ். ஜஸ்ட் பிலீவ். வேற என்ன ஒன்று ஆண்டவர் கேட்குறாரு? வேற எதையும் கேட்கல, ஜஸ்ட் பிலீவ். ஹல்லேலூயா. அதுதானங்க கஷ்டமாக இருக்குது, அதுதானே கஷ்டமாக இருக்குது அப்படின்னா. அது கஷ்டம், ஆனால் அதுக்கும் தேவ ஆவியானவர் உதவி செய்கிறார். அதனால தான் பார்த்தீங்கன்னா தேவ ஆவியானவர் வரங்கள்லையும் விசுவாசத்தை வச்சுருக்காரு, கனிகள்லையும் விசுவாசத்தை வச்சுருக்காரு. உங்களுக்கு நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் வரங்கள் 9 வரங்கள் பார்க்குறோம். ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், ஆவிகளை பகுத்தறியதிலும், அந்நிய பாஷை பேசுதல், பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதல், இதெல்லாம் வருதா? பங்கு ஒரு விசுவாசம் வருதா? அடுத்து கனிகளில் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். அது கிடையாது. அங்கேயும் விசுவாசம் வருதா? ஏன்னா நம்மளால் இதை ஜென்ரேட் பண்ண முடியாது அப்படின்னு தான் அவரே கொடுக்குறாரு. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் அவரே. அதை துவக்கி விட்டு இப்போ கூட எத்தனை பேர் நானே ஆண்டவரை கண்டுபிடிச்சு ரசிக்கப்பட்டுட்டேன்னு யாராலையும் சொல்லவே முடியாது. ஈவன் கிறிஸ்டியன் ஃபேமிலியில் இருந்தால் கூட, நாங்கள்லாம் தலைமுறை கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் நமக்கு என்ன தெரியும், நாங்கள்லாம் அந்த காலத்துலேருந்து கிறிஸ்தவங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் ரசிக்கப்பட்டிருக்க மாட்டோம். ரட்சிப்பு அப்படின்னா என்ன? இவர் ஒருவரே தேவன், இவரே இல்லாமல் தேவன் இல்லை, இவர்தான் இரட்சகர். இந்த உலகத்திலே எனக்காக வந்ததுக்கு காரணம் என்ன? என் பாவ சாபங்களை போக்கி என்னை மீட்டெடுத்து அவரை போல மாற்றும்படி வந்தார். இப்போ அவருக்குள்ள நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். இப்போ நித்திய வாழ்வுக்கு நான் பங்காளியாக இருக்கிறேன். அதான் ரட்சிக்கப்படுற அனுபவம் இல்லையா? நிறைய பேர் கிறிஸ்தவங்கள் இருக்க தான் செய்கிறாங்க, அவங்களுக்கு ரட்சிப்புங்கிறது தெரியாது. ஆனால் நாங்கள் என்ன நினச்சிக்கிறோங்கன்னா, நாங்கள்லாம் தாத்தா பாட்டி காலத்துலேருந்து கிறிஸ்தவங்க தானே, எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தேவையில்லை நினச்சிக்கிறோம். ஆனால் ஈவன் ஒவ்வொரு மனுஷனும் ஒரு ஸ்டேஜில் ஃபுல் ஹார்ட்டோட இவரே அந்த பரிகாரி ரட்சகர் அப்படிங்கிறத அறிந்து உணர்ந்து தன்னை விட்டு கொடுக்கும்போது தான் ரட்சிக்கப்படுறோம். நமக்கு சின்ன வயசில் பேரண்ட்ஸ் கூப்பிட்டு போய் ஞானஸ்தானம் கொடுத்துருப்பாங்க. அதனால் ரசிக்கப்பட போகிறது கிடையாது. நம்மளே ஒரு ஸ்டேஜ் வந்தோடனையும், நமக்கு நல்ல அறிவு டெவலப் ஆனோடனையும், முழுசாக எல்லாத்தையும் நம்பி என்ன நான் உங்கள் கையில் தரேன் ஆண்டவரே அப்படி சொல்கிறதா ரட்சிப்பு. சின்ன வயசில் ஞானஸ்தானம் கொடுக்குறோம், ஏன்? அந்த குழந்தைய கர்த்தருக்கு நான் அர்ப்பணிக்கிறோம். அது அர்ப்பணிப்பு, டெடிக்கேஷன். ஆனால் பேப்டிசம் அப்படிங்கிறது, முழுக்க ஞானஸ்தானம்ங்கிறது நம்ம உணர்ந்து 18 வயசுக்கு மேலே எல்லா அறிவும் வந்த பிறகு, எல்லாம் தெரிஞ்ச பிறகு, 4 விஷயம் உலகத்தில் பார்த்துக்கிட்ட பிறகு, இப்போ எனக்கு தெரியுது, நான் இவர் தான், நான் ஒத்துக்கிறேன், இவருக்காக நான் கடைசி வரைக்கும் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு முழு மனதோடு செய்யும்போது தான் ரட்சிக்கப்படும். அன்னையிலேருந்து உங்கள் டேர்னிங் பாயிண்ட் உங்கள் லைஃப்பில் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா முழுக்க அவருடைய ஆளுகைக்கு கீழே நீங்கள் வர்றீங்க. ஆமேன். ஸோ எதுக்குன்னா, இப்படி எல்லாம் பாருங்கள், வேதவசனம் நமக்கு 1008 விஷயங்களை சொல்லி கொடுக்குது. இப்படியெல்லாம் ரட்சிக்கப்பட்ட நமக்கு இந்த விசுவாசத்தை ஆவியானவரே கொடுக்குறாரு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஞானஸ்தானம் எடுக்கிற வரைக்கும் நானே செஞ்சு முடிச்சிட்டேன், அதுக்கடுத்து தாங்க ஆண்டவர் ஹெல்ப் கேட்கணும்னு. இல்லை, உங்களை எங்கேயோ ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது நான் தான் அந்த மெய்யான தேவன் உணர்த்தினதே அவர் தான். அந்த விசுவாசத்தை ஒரு செகண்ட் எங்கேயோ இருக்கும் போது உங்கள் மேலே அப்படியே கண்ணு பதிய வச்சு, இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சே அப்படின்னு நினச்ச விஷயத்தை உங்களுக்கு தொடங்கி வச்சு அந்த விசுவாசத்தை ஆரம்பித்தவரே அவர் தான். அதனால தான் நீங்கள் ரட்சிக்கவே பட்டிருக்கீங்க. அப்படி தொடங்கினவர் முடிப்பார். இந்த செப்டம்பர் மாதனுடைய வாக்குத்தத்தமே நமக்கு அவதான். நற்கிரிகளில் உங்களை தொடங்கினவர் கிறிஸ்து இயேசுவின் வருகை வரை முடித்து உங்களுக்கு அழகாக நடத்துவார். உங்கள் வாழ்க்கையில் ஏற்கனவே ஒரு பெரிய அற்புதம் நடந்துருச்சு. அது என்ன தெரியுமா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. பக்கத்தில் அவங்க பார்க்க சொல்லுங்கள், ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பெரிய மிராக்கிள் நடந்துருச்சு உங்கள் வாழ்க்கையில். அது என்ன தெரியுமா? நீங்கள் தேவனோட பிள்ளையாக மாறிட்டீங்க, ரட்சிக்கப்பட்டுட்டீங்க. இதை விட வேறு என்ன வேணுங்க?
மற்ற ஆசீர்வாதம் அற்புதம்லாம் அதுக்குள்ளே தான் இருக்குது, அந்த பேக்கேஜுக்குள்ளே தான் இருக்குது. சைல்ட் ஆஃப் காடாக மாறிட்டீங்கன்னா அந்த சைல்ட் ஆஃப் காடுக்கு அந்த ஒரு எதில் இருக்குது, வாரிசு, பிள்ளை, சுதந்திரவாளி, அந்த உரிமையில் அப்பாவோடது எல்லாத்துக்கும் நீங்கள் பங்காளி ஆயிடுறீங்க. ஒரு வீட்டில் ஒரு பிள்ளையா பிறந்தாலே போதும் இல்லைங்க, சட்டப்படி நீங்கள் யார் அங்கே இல்லைங்க இது 10ஆவதாக பிறந்துச்சு இதுக்கெலாம் தருவீங்களா சொத்து, எத்தனாவதாக பிறந்தாலும் பிள்ளைனா பிள்ளை தான். இல்லைங்க நேத்தாங்க பிறந்துச்சு பிள்ளைனா பிள்ளை தான். நீங்கள் தேவனோட பிள்ளை என்றால் அவருடைய எல்லாத்துக்கும் நீங்கள் சுதந்திரவாளிகளாக இருக்கிறீர்கள். எவ்வளோ சந்தோஷம் பாருங்கள். அப்போ அதுக்குள்ளே தான் உங்களுக்கு தேவையான ஐஸ்வர்யம், கனம், ஆசீர்வாதம், சுகம், நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கிற ப்ரொமோஷன், நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கிற வெற்றி எல்லாமே இருக்குது. ஏன்னா உங்களுக்கு அதெல்லாம் கொடுக்க தான் அவர் சிலுவையில் வந்து மரித்து எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருக்கிறார். அப்போ உங்களுக்கு உயிரையே கொடுத்தவர் மற்ற எல்லாத்தையும் கொடுக்காமல் இருப்பது எப்படி? இந்த விஷயத்தில் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறேங்கிற விஷயத்தை ஸ்ட்ராங்காக நீங்கள் இருந்தீங்கன்னா உலகத்தில் நடக்கிற விஷயத்தை பார்த்து நீங்கள் பயப்பட மாட்டீங்க, மற்றவங்களுக்கு நடக்கிற விஷயத்தை பார்த்து நீங்கள் பயப்பட மாட்டீங்க, அவங்களோட உங்களை நீங்கள் கம்பேர் பண்ண மாட்டீங்க. ஏன்னா அவங்க தெய்வம் வேறு, நம்ம தெய்வம் வேறு, அவங்க ராஜ்யம் வேறு, நம்மளுடைய ராஜ்யம். நம்ம இந்த பரலோகத்தில் தேவாதி தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். மேபி இந்த உலகத்தில் இப்போ நம்ம இங்கே உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கலாம், சென்னையில் முகப்பேரில், ஆனால் நம்மெல்லாம் பரலோகத்தின் பிரஜைகளாக இருக்கிறோம். இத்தனை பேருக்கு இந்த மாதிரிலாம் தூக்கத்தில் இருந்துச்சு கேட்டாலும் அதில் தெளிவாக இருக்கீங்கன்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நீங்கள் விசுவாசத்தில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே அற்புதமாகவே நடக்கும். என்னங்க அவங்களுக்கு நடக்க இவங்களுக்கு மட்டும் எப்படிங்க நடக்குது? ஏன்னா நீங்கள் பிலீவ் பண்ணுற தேவன் இஸ் அ சூப்பர் நேச்சுரல் காட். இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை செய்கிறவர், தன்னுடைய பிள்ளைகளுக்காக செங்கடலையை பிளப்பவர், எரிகோ கோட்டையை இடிப்பவர், யோர்தானை கடக்க செய்கிறவர், அடுத்து எவ்வளவோ அற்புதங்களை செஞ்சு சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த தேவன் இன்றைக்கும் இந்த 2025லையும் மாறாதவராகவே இருக்கிறார். மாறிட்டாரா? அப்போல்லாம் செஞ்சேன், இப்போ உங்களெல்லாம் பார்த்தா செய்யணுன்னே எனக்கு தோணலை அப்படின்னு சொல்கிறாரா? நீங்களாம் கொஞ்சம் பாவமாக பண்ணுறீங்க, உங்களெல்லாம் செய்யணும்னு தோணலை அப்படி சொல்கிறாரா? அவர் நேற்றும் நம்ம தான் மாறும். நம்ம வந்து அந்த ஞானஸ்தானம் எடுக்கும் போது அந்த ஆதி அன்பில் ரொம்ப அப்படியே அவரோட ஐக்கியத்தில் இருந்திருப்போம். அதுக்கடுத்து கொஞ்சம் நல்லா ஆசீர்வாதம்லாம் வந்தோடனையும் இந்த வாரம் சர்ச்சுக்கு போகணுமா, சரி பார்த்துக்குருவோம் அடுத்த வாரம் அப்படின்னு இருப்போம். அதுக்கடுத்து போக போக இருக்கிற விசுவாசமும் போய் அன்பும் போய் அப்புறம் என்னைக்கா அடி வாங்கின பிறகு வேமா ஆண்டவரேன்னு வருவோம். நம்ம தான் மாறுவோம், அன்பில் மாறுவோம், நல்லா ஜெபம் பண்ணுவோம், திடீர்னு ஜெபம் பண்ணாமல் போயிடுவோம். நல்லா உட்காந்துக்கிட்டு அப்படியே ஆண்டவர் துதிப்போம், அப்புறம் துதிக்கவே வரமாட்டேங்குதேன்னு உட்காந்துருவோம். ஆனால் அவர் வச்ச அவங்க மேலே இருக்கிற பாசம் நேசம் அது மாறாமல் தான் இருக்கிறது, அதில் எந்த மாற்றமுமே. சரி, இப்போ விசுவாசத்தில் தொடர்ந்து நிறைய கேரக்டர்ஸை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எபிரேயர் 11 நம்ம ஆரம்பித்தோம். அதில் ஃபஸ்ட்டு கேரக்டர் நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா ஆபேல், அவருடைய காணிக்கையை பற்றி பார்த்துட்ருக்கோம். இத்தனை பேர் ஆபேலினுடைய காணிக்கை ஸ்பெஷல் அப்படிங்கிறத இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்படின்னா ஏன் அப்படின்னா அவர் ஏதோ ஒரு பயங்கரமாக மேலதாளத்தோடு வந்து ஆண்டவருக்கு முன்னாடி ஏதோ படைச்சாராங்க, அவரோட ஆட்டிடியூடு அதை பற்றி வேதம் சொல்லுதான். அப்போ காயினுடைய ஆட்டிடியூடை பற்றி நீ சரியில்லை, நீ கோச்சிக்கிட்டு வந்த. ஆக்சுவலாக ஆபேலினுடைய காணிக்கையை அங்கீகரித்த பிறகு இவனுக்கு கோவம் வந்துச்சு. யாருக்கு? ஏன் இதை அங்கீகரிக்கலேன்னு. அதுக்கு முன்னாடி கோச்சிக்கிட்டு வந்து கொடுத்தான்னு போட்டிருக்கான்னா அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. சரி, சில இடங்களில் சொல்கிறாங்க அதை வந்து இப்போ எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை படிங்க. விசுவாசத்தினாலே, எபிரேயர் 11:4. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். எதனால ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான்? அந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அடுத்து அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அதனாலே அவனுக்கு என்ன? நீதிமான். அதனாலே அவனுக்கு நீதிமான். அப்ப விசுவாசிக்கிற போது நீங்க எதா மாறிடுறீங்க? நீதிமான மாறிடுறீங்க. நீதிமான்கிறது ஏதோ நீங்க செய்த நான் செய்த நீதியை வைத்தல்ல, அவர் செய்த சிலுவையிலே செய்த அதை விசுவாசிக்கும் போது அது எல்லாம் நம்ம மேல வந்து ஓவர்கம் ஆயிருது, ஓவர்ஃப்ளோ ஆயிருது, மேனிஃபெஸ்ட் ஆயிருது. நம்ம பாவிகள் தான், நம்ம எவ்வளோதான கஷ்டப்பட்டு தேவனை திருப்திப்படுத்த நினைச்சாலும் ஏன் பரிசுத்தம் அவருக்கு முன்னால் ஒன்றுமே கிடையாது. வேதவசனம் சொல்லுது அது கந்தை துணி போல இருக்குப்பா நம்ம பரிசுத்தம். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா செயின்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்க, இல்லை பழைய கிறிஸ்தவ சபைகள்லாம் பார்த்தீங்கன்னா, ஆதிகால சபைகள்லாம், இப்போ ரோமன் கேத்தலிக்ஸ்னு கூட வச்சுக்கோங்களேன், அவங்களோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரீச் பண்ணுறவங்க மேரேஜ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதில் கூட பரிசுத்தம் போயிடுது அப்படின்னு நினைப்பாங்க.
பவுல் சொல்கிறாரு, மேரேஜ் பண்ணுறதும் பண்ணாதும் ஓ இஷ்டம். ஆனால் அது உன்னை சபலப்படுத்தாத வரைக்கும் நீ பார்த்துக்கொள்ள வேண்டியது உன் பொறுப்பு. ஒருவேளை உனக்கு பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட் என்னைய போல் நீ இருந்துரு, அதுவும் ரொம்ப நல்லது தான் அப்படின்றாரு. ஆனால் பண்ணணும்னா பண்ணு, பண்ணாமல் இருந்துக்கிட்டு தப்பு பண்ணாத. எத்தனை பேருக்கு புரியும்? பண்ணாமல் இருந்துட்டு நான் சரியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு இச்சையினால் போய் தப்பு பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பண்ணி ஒரு குடும்பமாக வாழ்கிறது ரொம்ப சந்தோஷம் இல்லையா? இது மாதிரி வேதத்தில் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லலை, பண்ண வேண்டான்னு சொல்லலை. பண்ணாலும் சந்தோஷம். இல்லை என் முடிவு பண்ண மாட்டேன், நான் இப்படி தான் இருக்கணும், எனக்கு இதான் பிடிச்சிருக்கு, ஓகே. அதில் எந்த விதத்திலும் பவுல் சொல்கிற மாதிரி என்னை போல நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு சந்தோஷம் தான். ஆனால் அதுக்குன்னு ஒரு காலிங் இருந்தால் தான் இருக்க முடியும். சும்மா நான் அவங்கள பார்த்து இவங்கள பார்த்து இருக்க முடியாது. இந்த ரோமன் கத்தலிக்ஸில் பார்த்திங்கன்னா அந்த பரிசுத்தத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்களாம், அந்த காலத்தில் நிறையா அந்த ஃபாதர்ஸ் சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறவங்கலாம், ஃபாதர்ஸில் மெயினாக பார்த்திங்கன்னா இப்போ ப்ராட்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்கிற நம்ம இந்த சிஎஸ்ஐ இப்போ நம்ம வந்திருக்கிற ப்ரைவேட் சர்ச்சஸ்லாம் அங்கேருந்து பிரிஞ்சு வந்தவங்க. ஏன்னா அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இந்த பரிசுத்தத்தை தேவனுக்கு முன்னால் காட்டுறதுக்கு எவ்வளவோ விஷயங்களை செஞ்சு பார்த்தும் அவங்களுக்கு என்ன பண்ணலை, மனசில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அதுக்கு என்ன பண்ணுவாங்களான்னா, கீழேருந்து படி ஏறணும்னா நம்ம நடந்து ஏறுவோம், அவங்க முட்டி போட்டே ஏறுவாங்களாம். இப்படி எல்லாம் இப்போ கூட நிறைய இடங்களில் போய் கோயில் குளத்துலலாம் பார்க்கலாம். கிறிஸ்தவ கோயில்லையே முட்டி போட்டு நடக்கிறது, முட்டி போட்டு மலை மேலே ஏறுறது. ஏன்னா இப்படியெல்லாம் செஞ்சு நம்ம பாவத்தை சரி பண்ணி, நம்ம தப்பை சரி பண்ணி, தேவன் அதை பார்த்து சரி இறங்கி சரி போ அப்படி ஒன்று ஆசீர்வதிக்கிறேன் அப்படி சொல்லிடுவார் அப்படின்னு. இதைத்தான் மற்றவங்களும் செஞ்சிட்ருக்காங்க. யார்? கல்லையும் மண்ணையும் கும்பிட்றவங்க கூட தீயில மிதிக்கிறதுக்கும், இல்லை கையில் காலில் குத்திக்கிறது, ரத்தத்தை கொடுக்கறது, அப்புறம் முதுகில் பிடிச்சி தொங்க விட்டு இப்படி நிற்க விடுறாங்க. இதெல்லாம் செஞ்சால் ஏதாவது நடந்துடும். இன்னும் நிறைய செய்கிறாங்க, எனக்கு தெரியாது அந்தளவுக்கு. அப்போ அவங்களுக்கும் நம்ம தேவனுக்கு என்ன வித்தியாசம்? அப்போ உங்கள்கிட்ட இருந்து வர்ற அந்த ரத்தத்தையும் உங்கள்கிட்ட இதையும் பார்த்து இப்போ உன்னை மன்னிச்சிடறேன், உன் ரத்தத்தை வச்சு உன்னை மன்னிக்கிறேன் அப்படி சொல்லியிருந்தா அவர் ரத்தம் சிந்த வேண்டிய அவசியமே இல்லையே. நம்ம ரத்தத்திலே நம்மளை பரிசுத்தப்படுத்த முடியும், ஆசீர்வதிக்க முடியும்னா அவர் ரத்தம் சிந்த வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ அதுக்கடுத்துலாம் பாருங்கள் புரிஞ்சுக்கிட்டாங்களாம், இதில் இல்லை நம்ம எங்கேயோ தப்பு பண்ணுறோம். ஏன்னா பைபிள் என்னதான் இருந்தாலும் நம்ம முன்னோர்கள் நிறைய சொல்லிக் கொடுக்குறத வச்சே நம்ம இதான் நினச்சிருப்போம். உள்ளே உட்காந்து பைபிளை நல்லா படித்து பார்த்தாலே தெரிஞ்சிடும், கரெக்டாக தேவனுடைய ரத்தத்தினால் இல்லாமல் எந்த பாவங்களையும் யாராலையும் கழுவ முடியாது. இயேசுவின் ரத்தமே சகல பாவங்களையும் சுத்திகரிக்கும் என்று சொல்லி, அவர் இல்லாமல் அவர் சிலுவையில் செய்த அந்த செயல்களை விசுவாசிக்காம உனக்கு ஆசீர்வாதமே இல்லை. இதைத்தான் பவுல் வாதாடுறார். ரோமரில் எழுதின நிருபங்களில் எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போயும் யூதர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, நியாயப்பிரமாணத்தை உட்காந்துக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நியாயப்பிரமாணத்தின்படி செஞ்சாதான் ஆசீர்வாதம், செஞ்சாதான் ஆசீர்வாதம். இயேசு அதை செய்து உங்கள் சார்பிலே மறித்து இப்போ கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கும்படி செய்து அவருடைய எல்லாம் உங்களுடைய மாற்றி விட்டார். இப்போ அதுக்காக நீ எப்படினாலும் வாழணும்னு இல்லை, அவருடைய அன்பு உங்களுடைய இருதயத்தை, கல்லான இருதயம் சதையான இருதயமே மாற்றி அதை விரும்பி செய்கிறபடி நம்மளை மாற்றி விடுகிறது. நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வர 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 தப்பு செய்கிறது சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நான் ஆண்டவர்கள் அப்படியே டீப்பாக வந்துகிட்டே இருக்கேங்க, அப்படியே அவர் லவ்வில் அப்படியே போயிட்டுருக்கேன், அவர் ப்ரெசன்ஸில் அப்படியே போகிறேன், அவர் அதிகமாக தேடுறேன், பைபிள் படிக்கிறேன். இப்படி இருக்கும்போது உங்களுக்கு தப்பு செய்கிற சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு சின்ன தப்பு பண்ணால் கூட உங்களுக்குள்ளே ஒரு மாதிரி நெருடல் இருக்கும். ஐயோ நம்ம இப்படி பண்ணக்கூடாதே, நமக்கு இப்படி செய்யக்கூடாது. ஒரு சின்ன பொய் சொல்லிட்டா கூட ஐயோ இப்படி சொல்லியிருக்கக்கூடாதே, ஐயோ அவங்கள ஹர்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு அந்த நேரத்தில் இல்லாட்டா கூட கொஞ்சம் நேரம் கழிச்சு தோணும். ஏன்னா நம்ம தேவனோட பிள்ளை, அதனால நமக்கு அப்படி தோணுது. இதுவே ஊரில் ஒரு உலகத்தில் இருக்கிறவனுக்கு கொலையே பண்ணாலும் தோணாது, ஏன்னா அவனுக்குள்ள தேவன் இல்லை. இத்தனை பேருக்கு புரியுது? அப்போ இது எல்லாத்தையும் கொண்டு வரவர் யாரு? தேவன், அவருடைய ஆவியானவர். அவர் அந்த இருதயத்தை என்ன பண்ணிடுறாரு, அப்படி பெரிய அளவுக்கு கல் மாதிரி இருக்கிற இருதயத்தை எடுத்து புட்டிங்கி போட்டு அவருடைய அன்பான இருதயத்தை உங்களை ஃபிக்ஸ் பண்ணிட்டார். இப்போ அதனால தான் இப்போ நம்ம இப்படி மாறிட்டோம். எத்தனை பேர் ஆண்டவர்களை என் குணம் மாறிடுச்சுங்கிறீங்க? உண்மையிலே மாறிடுச்சா? இல்லை சும்மா இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லைங்க இன்னமும் அப்படி தான் இருக்கிறேன் அப்படின்னு. கண்டிப்பாக கொஞ்சமாவது மாறி இருக்கும். கோழையாக இருந்தால் தைரியமாக மாறி இருப்பீங்க, பயந்தாங்குழியாக இருந்தால் ஸ்ட்ராங்காக மாறி இருப்பீங்க. அதாவது மாறுறது அப்படிங்கிறது ஒன்லி கொடூரமாக இருக்கிறவன் மட்டும்தான் அமைதியாகிறதுன்னு இல்லை. சிலர்லாம் கோழையாகவே இருப்பாங்க, எதிர்த்து கூட பேச தெரியாது, எது எடுத்தால் அழுகுதான் தெரியும், ஒன்றுமே பதிலுக்கு ஒன்றும் பண்ண தெரியாது, யார் சொன்னாலும் நம்பிடுவாங்க, ஏமாந்து போயிடுவாங்க. இப்படி இருக்கிறவங்களுக்காங்க. அப்படி ஆளுகளை தேவன் ஷார்ப்பாக மாற்றுவார். புறாவை போல கபடற்றவர்களாகும், சர்ப்பத்தை போல ரொம்ப ஷார்ப்பாக ஓவராக யோசிச்சு அடுத்தவன் எப்படி கெடுக்கிறது வைக்கிறதுன்னு இருந்திருப்போம். அப்படி இருக்கிறவனை அமைதிப்படுத்துவார். ஏய் அன்பாரு, விட்டுக்கூடு, மன்னி, பொறுமையாரு, ஆடாத, ரொம்ப இதுக்கு பெருமை, அடங்கிப்போ,
பிறகு அப்படியே 4 பேரை பார்த்தா நமக்கு ஒரு பரிதாபம் வரும். ஐயோ பாவம் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு ஒரு தோணும். அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லணுமே தோணும். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்குள்ளே இன்றைக்கி இருக்கிறதுக்கு காரணம் முழுக்க முழுக்க அவர் கிருபை. அந்த இருதயம் மாறினதுனால தான். இன்னமும் மாறுவீங்க. எந்த அளவுக்கு அந்த ப்ராசஸ் நடக்குமா, இயேசுவை போல மாறுற அளவுக்கு நடக்குமா. அவரை சீக்கிரமாக பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள ஆவியானவர் ஃபுல்லாக அப்படியே மாற்றி அப்படியே பார்த்தாலே இயேசுவை போல் மாறிடுவீங்களாம். இத்தனை பேர் சந்தோஷம்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் உங்களை பிடிச்சிருக்காரு, அதுக்கு தான் உங்களை ரசித்திருக்கிறார். இயேசுவை போல குணங்களும் மாறும், வல்லமைகளும் வெளிப்படும், எல்லாவற்றிலும் ஆளுகிறவர்களாய் மாறுவீர்கள். ஹல்லேலூயா. அப்புறம் பாவத்தை விட முடியல, இதை விட முடியல. ஆண்டவருக்குள்ளே வர்றவன் எத்தனை பேர் சாட்சி கேட்குறீங்க. குடிகாரனாக இருக்கிறான், மோசமானவனாக இருக்கிறான், அதுக்கடுத்து மாறிட்டேங்கிறான், கொள்ளைக்காரனாக இருக்கிறான், மந்திரவாதியாக இருக்கிறான், மாறிட்டேங்கிறான். எப்படிங்க மாற முடிஞ்சிச்சு? அவர் ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி சுத்திகரிக்கும். இதைத்தான் பாருங்க, இந்த விசுவாசம் தான் நம்மளை நீதிமானா மாற்றுறதுன்னு சொல்லி இங்கே ஆபேலுக்கு சொன்ன விஷயத்தின் மூலமாக நமக்கு சொல்கிறார். அப்போ உங்களுக்கு இப்போ விசுவாசம் இருந்தால் நீங்கள் நீதிமான்கள். நான் நேத்தனங்க தெரியாதனமா ஒரு பொய் சொன்னேன், நான் நீதிமானா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இயேசுன்றது உங்களை 24/7 கழுவிக்கிட்டே இருக்கிறதுனால நீங்கள் நீதிமான்கள். உங்கள் ஜெபங்களுக்கு கர்த்தருடைய செவிகள் திறந்திருக்கிறது. இன்னைக்கு கூட நீங்களும் நானும் இயேசுவின் நாமத்திலையும் கேட்குறோன்னா அதுக்கு உரிமை யார் கொடுத்தா? அவர் கொடுத்துருக்கார். இல்லைன்னா அவர் பேரை யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எனக்கு ரைட்ஸ் என்ன இருக்குது? இன்னைக்கு உங்களுடைய ஜெபம் என்னோட ஜெபம் கேட்கப்படுதுன்னா அது காரணம் என்ன? அவருடைய கிருபை. நான் ரொம்ப பரிசுத்தமாக இருந்துட்டு அதாவது இந்த வாரம் எனக்கு ஜெபத்தை கேட்டாருன்னு இல்லை. என்கிட்ட 1000 குறை இருக்கும், உங்கள்கிட்ட 1000 குறை இருக்கும். ஆனால் அவருடைய நீதியை விசுவாசிக்கிறதுனால நம்ம நீதிமானா மாறினாதான் நம்ம ஜெபம் கேட்கப்படுகிறது. எவ்வளோ ஒரு சந்தோஷம் பாருங்க. அப்போ ஆபேலுக்கு இதான். அப்போ அந்த இடத்துல பைபிள் ஸ்காலர் சொல்கிறாங்க, இங்கே எபிரேயர் 14 என்ன போட்டிருக்கு? விசுவாசத்தினாலே ஆபேல் காயினை காட்டிலும் மேன்மையான பலின்னு சொல்லியிருக்கல. இந்த பலியை தான் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சேன். இது சாக்ரிஃபைஸ், அதை காமிக்கலை. ஏன்னா பழைய ஏற்பாட்டில் நிறைய பலிகள் கொடுத்தாங்கல்ல பாவத்தை போக்குறதுக்கு. அந்த பலியை இந்த வேர்டு குறிக்கலை, கிஃப்ட்டுன்னு குறிக்குது. இல்லது ஆஃபரிங், அதாவது பொருள்களை கொண்டு கொடுக்கறது, இந்த மாதிரி காணிக்கையை குறிக்கிற ஒன்று, பலி கொடுக்குற ஒன்று இல்லை. அப்போ ஏன்னா சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை வியாக்கியானம் பண்ணுறவங்க, இவர் ஆட்டுக்குட்டியை கொடுத்ததுனால ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தை அதை வச்சு இதை மென்ஷன் பண்ணி அப்போ தான் பாவிங்கிறத உணர்ந்து நீதிமானா மாறுறதுக்காக அப்பயே இதை நினச்சி கொடுத்துருக்காருன்னு சிலர் விளக்கம் சொல்கிறாங்கன்றாங்க. ஆனால் அப்படி இல்லை. ஏன்னா மோசேட்ட தான் ஆண்டவர் பலிகளை பற்றியே முத பைபிளில் பேசுகிறார். அப்புறம் எப்படி ஆபேலுக்கும் காயினுக்கும் தெரிஞ்சிருக்கும்? அப்போ காயினை அப்படி நம்ம ஜட்ஜ் பண்ண தப்பு தானே. ஏன்னா சொல்லாத ஒன்று தேவன் நம்மகிட்ட எதிர்பார்க்க மாட்டார். மோசேட்ட தான் முத சொல்கிறார். சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அங்கே ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் அவங்க தப்பு பண்ண பிறகு அவங்க நிர்வாணம் ஆயிட்டாங்கன்னு உணர்ந்த உடனேயும் தேவன் உடனே ஒரு மிருகத்தை அடித்து அந்த தோலை எடுத்து அவங்களுக்கு உடையாக கொடுத்தாரு. அந்த இடத்துல ஒரு ரத்தத்தை தான் காமிக்கிறாரு அப்படிங்கிறாங்க. அதுக்கும் வேதத்தில் கிளியராக ஓப்பனாக இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாக இது சொல்லப்படல. நம்ம இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற வேணால் வெளிப்பாடாக எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த ரத்தம் செலுத்துதல், இந்த பலி, இதெல்லாம் ஓப்பனாக ஒரு மனுஷன்ட்ட எப்போ பேசுகிறாருன்னா மோசேட்ட தான் முத ஆரம்பித்து பேசுகிறார். அப்போ எப்பயுமே ஓப்பனாக பேசுனது தான் தேவன் நம்மகிட்ட கேட்போம். சார் உனக்கு சொன்னேனா, இதை செஞ்சியா அப்படின்னு. அப்போ அதை வச்சு தேவன் ஜட்ஜ் பண்ணலை. அதே நேரத்தில் அவனுடைய ஆட்டிடியூடை வச்சு ஜட்ஜ் பண்ணலை. ஃபெய்த்து, விசுவாசம். ஏன்னா நான் உங்களுக்கு போன தடவை சொன்னேன், விசுவாசம் என்னமே எப்போ பண்ணும்? செயலில் காட்டும். விசுவாசமே காணிக்கப்படுமோ போன தடவை உங்களுக்கு சொன்னேன். ஒரு நோட்டை எடுத்து போடும் போது மூளைக்குள்ளே 1000 விஷயம் தோணும். என்ன தோணும்? போட்டுட்டோம்னா அக்கௌண்ட்டில் காசு கம்மியாயிரும், பர்ஸில் காசு கம்மியாயிரும், உனக்கு இவ்வளோ தேவைகள் இருக்கே, இப்போ போய் இதை போடணுமா? இவங்க எதையாவது சொல்லிட்டு தான் இருப்பாங்க, கேட்டுட்டு தான் இருப்பாங்க, வேதத்தில் சொல்லியிருக்குன்னு. கடவுள் என்ன அவ்வளோ கஷ்டத்துலையா இருக்கிறாரு? ஒன்றும் பிரச்சனை இல்லை போடலைன்னா அப்படின்னு தோணும் ஆஃபரிங் போடும்போது. அப்போ இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம போடும்போது எதை காட்டுறோம்? தேவனே நீரே என் ஆதாரம். ஏன்னா அதுக்கு தான் தேவன் காணிக்கப்பட்ட அருகில் உட்கார்ந்துருக்காருன்னு ஒரு அழகான ஸ்டோரியை பைபிளில் போட்டு வச்சுருக்காங்க. தேவன் எப்பயுமே எங்கேயாவது பக்கத்தில் போய் உட்காந்து வாட்ச் பண்ணாருன்னு மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல பெருசாக எங்கேயும் போட்டதில்லை. ஆனால் காணிக்கப்பட்டி பக்கத்தில் என்ன பண்ணுறாரா? இங்கே உட்காந்துருக்காரு. உட்காந்து நீங்கள் எவ்வளோ போடுறீங்கிறத பார்க்கல, உங்கள் இருதயத்தை பார்க்குறாரு. அங்கே ஒரு ஏழை விதவை அடுத்த வேலைக்கு சாப்பாட்டுக்கே வழி இல்லை, டீ குடிக்க கூட காசு இல்லை, ஆனால் மொத்தமாக போட்டுட்டு சோத்திரம் ஆண்டவர் பார்த்துக்குருவார் அப்படின்ட்டு போயிட்டா. அதை பார்க்குறாரு. அதுக்காக நான் 10 ரூபாயே தான் போடுவேன் அப்படி சொல்லலைங்க. உங்கள் ஹார்ட்டை பார்க்குறாரு. அங்கே ஒன்றுமே இல்லை, வலிச்சு போட்டுட்டான்னு சொல்கிறோம். புரியுதா உங்களுக்கு? ஒன்றுமே இல்லை. அப்போ நம்பிக்கை எங்கே போகுது? ஆட்டோமேட்டிக்கா
அடுத்த வேலை யார் பார்த்துக்குருவா? நாளைய தினத்தை குறித்து எத்தனை பேர் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாமல் இருக்கீங்க? இப்போ கூட மனசுக்குள்ளே தான் ஓடிட்டுருக்கு. நாளைக்கு வேறு மண்டேவா, காலை வேலை இது அப்பாயின்மெண்ட் இருக்குது, இது இருக்குது, என்ன பண்ணுறது தெரில. யோசிக்கிறீங்களா? நாளைய தினத்தை குறித்து கவலை. இப்போ அப்படிதான், நாளைக்கு அடுத்த வேலைக்கு சாப்பாடு பார்த்துக்கலாம். அப்போ எந்த அளவுக்கு நம்பிக்கை பாருங்கள். இதுதான் விசுவாசம். இதுதான் விசுவாசம். என்னை எப்படி நம்புறா பாரு என் பிள்ளை. அடுத்த வேலைக்கு வழியே இல்லை, ஆனால் நம்புறா. இத்தனை பேருக்கு புரியுது அந்த விஷயம். அது விசுவாசம். அதை பார்த்து சந்தோஷப்படுறாரு. அப்போ இங்கே இந்த கொடுக்கறதுங்கிறது, அதுலேயும் போன தடவை உங்களுக்கு காமிச்சேன், 10ல் 1 கொடுக்கறத நமக்கு பழைய ஏற்பாட்டில் மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு போன தடவை காமிச்சேன், இயேசு சொன்னார், ஒன்று நீ எனக்கு ஊழியம் பண்ணணும் அல்லது உலக பொருளுக்கு ஊழியம் பண்ணணும். 2 எஜமானுக்கு ஒரு நாள் ஊழியம் பண்ண முடியாது சொன்னார். காமிச்சேனா? மத்தேயுவில் காமிச்சேனா? இல்லை இன்னொரு படிக்கலன்னா படிங்க. மத்தேயு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்காக தான் மத்தேயு 6:21-24. புண்ணியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். ஒருவனை பகைத்தால் மற்றவனை சிநேகிப்பான். 24 படிங்க. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். 21ல உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். இந்த எஜமான் சொல்றத எதுக்கார தேவன் கம்பேர் பண்ணி காமிக்கிறாரு? காசு. பொக்கிஷம்னா என்ன? பணம். நீ பணம் பணம் பணம்னு அதுக்காக ஓடுனேன்னா தேவனை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியாது. தேவனை நீ சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும்னு நினச்சா இந்த உலக பிரகாரமாக நீ சக்ஸஸ்ஃபுல்லாக, அதாவது இந்த உலகம் சொல்கிற வழியில் போய் நீ திருப்தியாக இருக்க முடியாது. அப்படின்னா நீங்கள் ஒன்றுமெல்லாம் போயிடுவீங்கன்னு அர்த்தமா? இல்லை. அவரை முதலாவது தேடும் பொழுது உனக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். அவரை முதலாவது தேடும் பொழுது உனக்கு எல்லாம், அதுதான் சூப்பர் நேச்சுரல். என்னங்க சண்டே தான் உட்காந்து சில ஒரு அம்மா பாருங்கள், ஒரு சின்ன சாட்சியில் கேட்டேன்னா இல்லை எங்கேயோ கதையில் படிச்சலான்னு தெரில, வடை போடுவாங்களாம். வடை போடுற ஒரு கோயிலுக்கிட்ட வச்சு எங்கேயோ வடை போடுற ஒரு சாதாரண ஒரு பெண்மணி பக்கத்துலேயே வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்டால்லாம் போட்டு க்ளவுஸ்லாம் போட்டு தலையில் கேப்லாம் போட்டு அப்படி சர்வ் பண்ணி ஒருத்தவங்க ஸ்நாக்ஸ் விற்கிறாங்க. இந்த அம்மா சாதாரணமாக ரோட்டு கடை போட்டு உட்காந்துருப்பாங்கள்ல, தரையில் உட்காந்து நம்ம ஊரில் இந்த சட்டியெல்லாம் வச்சுக்கிட்டு வடை சுடுற மாதிரி சுட்டிகிட்ருக்கோம். பார்க்குறதுக்கு அங்கே தான் டீசென்ட், இங்கே சாதாரணமாக தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் ருசியும் இங்கே கம்மி தான், அங்கே நல்லா தான் போடுவாங்க. ஆனால் இந்த அம்மா என்னன்னாலும் சரி, வியாபாரம் அங்கே தான் கொஞ்சம் நல்லா நடக்கிற மாதிரி இருக்குமா, இங்கெல்லாம் கம்மியாக தான் நடக்குமா. சண்டே ஆனால் என்னன்னாலும் சரி, சண்டே தான் கொஞ்சம் பேர் வாக்கிங் வர்றவங்க, அந்த சைடு வர்றவங்க போகிறவங்க வர்றவங்களாம் கொஞ்சம் எப்போயுமே ரோட்டில் அதிகமாக நடமாடி ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இருப்போம், சாப்பிடுவோம் வாங்கின்லாம் வருவாங்க. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் இந்த அம்மா என்ன பண்ணிடுமா, இல்லை சர்ச்சுக்கு போகணும் அப்படி சொல்லிவிட்டு கடையை க்ளோஸ் பண்ண. எல்லோரும் சொல்லுவாங்களா, பாட்டி உங்களுக்கு அறிவே இருக்கா, மற்ற நாள் தான் உனக்கு சரியாக ஓட மாட்டேங்குது, சண்டே தான் கொஞ்சம் நல்லா ஓடும், இப்போயும் நீ மூடிட்டு சர்ச்சுக்கு போகிறேன்னு போகிறையே, இருக்க போகிறத பார்த்தா உனக்கு மொத்தமாக போகுது போகணும். இல்லைப்பா, நான் ஆண்டவருக்கு முதல்ல எனக்கு ஏசப்பா கொடுப்பாரு, ஏசப்பா எனக்கு கொடுப்பாரு அப்படின்னு. திங்கக்கிழமை கடையை ஓப்பன் பண்ணாங்கன்னா ஆக்சுவல் திங்கக்கிழமை வர்றதுக்கு சான்சஸே இல்லை ஆளுங்க வர்றதுக்கு. ஆனால் ஓப்பன் பண்ணாங்கன்னா ஆக்சுவலாக அவங்க அவ்வளோ டீசெண்டாக வச்சுருக்காங்க, செஞ்சுருக்காங்க. அந்த மாதிரி நாட்களில் இருந்து அவங்க வாழ்க்கையில் சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு நான் ப்ரியாரிட்டி தேவனுக்காக கொடுக்க ஆரம்பித்து சர்ச்சுக்கு சண்டே ஆனாலும் பரவாயில்ல, வியாபாரம் கேட்டாலும் பரவாயில்லன்னு நான் என்னைக்கு க்ளோஸ் பண்ணிட்டு வரணும், அதுலேருந்து திங்கக்கிழமை ஒரு நாள்லேயே இந்த சண்டேக்கும் சேர்த்து வர வேண்டிய வருமானத்தை எடுத்துருவாங்களாம். சண்டே நான் வரலை அதனால ஒரு லாபம் போச்சு, மிஸ் பண்ணிட்டோன்னு நினச்சிட்டு உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா, அதை விட திங்கக்கிழமை டபுள் மடங்கு விற்று அவன் பார்ப்பானே, என்ன இந்த தடவை அங்கிட்டு மொத்த பேரும் போயிட்டுருக்காங்க, அது எப்படின்னே தெரியாது. அதுமா சொல்லுது, இத்தனைக்கும் நான் பெருசாக டேஸ்ட்டாகவும் பண்ணது கிடையாது, நான் பெரிய அளவுக்கு அவங்கள மாதிரி டீசெண்டாகவும் கடை வச்சிருக்க கிடையாது, என்னன்னே தெரில, பாட்டி உங்கள் கடை தான் நல்லாயிருக்கும், உங்கள் வடை தான் நல்லாயிருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு போகிறாங்கப்பா, தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதைத்தான் உங்களுக்கு சொல்கிறோம், முதலாவது ராஜ்யத்தை தேடும் பொழுது எல்லாம் கூட கொடுக்கப்படும். நான் சர்ச்சுக்கு வந்தேன் அதனால் இப்படி லாஸ் ஆச்சு, நான் தேவனத்தேனே லாஸ் ஆச்சுங்கிறது எந்த சரித்திரத்திலையுமே இருக்காது. நீங்கள் விசுவாசித்து அதை செயல்படுத்தி பாருங்கள். எனக்கு முக்கியமான அப்பாயின்மெண்ட் அதனால் மிஸ் பண்ணிட்டேன். மேபி உலக பிரகாரமாக நமக்கு அது வந்து சரியானது தான் தோணும், ஆண்டவருக்கே தெரியும், அவர் தான் கொண்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த பிளெஸ்ஸிங்கை பார்த்தியா, கரெக்டான ஒரு நேரத்தில் நமக்கு வேலை வந்துருச்சு அப்படின்னு. ஆனால் அவர் என்ன சொல்கிறார், ஓய்வு நாளை பரிசுத்தமாக
அனுசரிங்க. அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு நாள் இல்லையா, வாரத்தில் 6 நாள் வேலைக்கு ஓடுறோம், ஆனால் ஒரு நாள் தான் சர்ச்சுக்கு வரோம். அனுசரித்து பார், நீ விசுவாசித்து காலடி எடுத்து வைத்து பார், அடுத்த ரிசல்ட்டை நீ பார்ப்பேன்ற. 100% சொல்கிறேன். நீங்கள் அப்படி செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓஹோ தேவன் பெரியவர், எனக்கு அந்த ஒரு நாள் வரதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு கொடுக்க வல்லவராக இருக்காரு. ஏன் நான் உலகத்துக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியாது. நீங்கள் இதே மாதிரி எல்லாத்துலேயும் நம்பர் ஒன் அவர் தான் என்னன்னாலும் சரி அவர் தான், அப்படி வச்சு பாருங்க, ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று வேதம் சொல்லுது. இதைத்தான் பாருங்க, உங்களுக்கு பிகினிங் உங்களுக்கு சர்ச்சில் ஆரம்பிச்சு உங்களுக்கு காமிக்கிறோம். 10ல் 1 வை, உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு ட்ரைனிங் கொடுக்குறோம் காணிக்க நேரத்தில். இது ஒரு சின்ன ட்ரைனிங். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு ஸ்டெப்லையும் தேவனை முதலாவது வைக்கிறதுக்கு தான் இது ஒரு ட்ரைனிங். ஒரு எந்த டிசிஷன் எடுத்தாலும் தேவன் சொல்கிறதா உலகம் சொல்கிறதா இல்லை தேவன் சொல்கிறது தான். அது உலக பிரகாரமாக பைத்தியமாக கூட தெரியலாம், இல்லை அவர் சொல்கிறது தான். இத்தனை பேருக்கு புரியுது? எந்த சாய்ஸ் எடுத்தாலும், மேரேஜாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, உங்கள் வேலையாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளுடைய படிப்பாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் அவர் சொல்கிறத நீங்கள் விசுவாசித்து காலடி எடுத்து வைத்து பாருங்கள். மேபி அது முட்டாள்தனமாக இருக்கலாம், அது பைத்தியகரமாக இருக்கலாம், ஆனால் அங்கே தான் பெரிய சக்ஸஸ் அடங்கி இருக்கிறது. அது நீங்கள் செஞ்சு எத்தனை பேர் இப்போ வரைக்கும் நான் செஞ்சு பார்த்து அனுபவிச்சிருக்கேன்னு சொல்கிறீங்க? நம்ம சபையில் நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம் பாருங்கள். இவங்கெல்லாம் பொய் சொல்லலை, இவங்கெல்லாம் கடை வச்சுருக்கிறவங்க தான் சொல்லுவாங்க. எவ்வளோ சாட்சிகள். ஒருவேளை செய்யாதவங்க செஞ்சு பாருங்க, 100% அதற்கான ஆசீர்வாதத்தை நீங்கள் சொல்லுங்கள். அப்போ தெரியும் இவங்க கொஞ்சம் சொன்னதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு. ஏனென்றால் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. இப்போ பாருங்கள், உங்க முன்னாடி 2 ஆப்ஷன் இருக்குது, தேவனா உலகமா அப்படின்னு. ஃபஸ்ட்டு ஆண்டவருக்கு கொடுக்கணும்னு சொல்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கை அங்கே வச்சுட்டிங்கன்னா அடுத்த ஆப்ஷன் அங்கே இல்லைன்னு அர்த்தம். இல்லைன்னா முழுசாக யாரை செலக்ட் பண்ணிட்டீங்க, இதை அமைக்கிட்டீங்க, இந்த பட்டன் அமைக்கிட்டீங்க, அப்போ இதை சூஸ் பண்ணிட்டோன்னு அர்த்தம். அதனால தான் ஃபஸ்ட் அவருக்கு கொடுங்க அப்படி சொல்கிறது. ஆட்டோமேட்டிக்காக நம்ம முழுக்க அவருக்கு சொந்தம்ங்கிறதை காமிக்கிறது, அவர் தான் எல்லாம்ங்கிறத காமிக்குது, அவர் தான் ஆதிங்கிறத காமிக்குது, அவரை தான் என் வாழ்க்கையில் ஆண்டவருங்கிறதை காமிக்குது. இதுவே சரி, இந்த ஃபஸ்ட்டு எதுக்குங்க செகண்ட் தேர்ட்லாம் கொடுக்கக்கூடாதா அப்படி சொல்லிட்டு ஃபஸ்ட் எடுத்தோடனே உலகத்தை அமைக்கிட்டிங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் கிடையாது, 2 ஆப்ஷன். எதை சூஸ் பண்ணுற? ஒரே ஒரு சாய்ஸ் தான் உனக்கு. ஒரு சாய்ஸ் சூஸ் பண்ணிட்டு அடுத்த சாய்ஸ் கிடையாது. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்ட் எப்பயுமே உலக பிரகாரமாக தான் ஓடும், உலக பிரகாரமாக செய்யும். அதைத்தான் உங்கள் மைண்டில் செட் பண்ணுறதுக்கு இந்த காணிக்கைங்கிறதுல இப்படி பண்ணு. ஏன்னா அந்த பணத்தை கொடுக்கும்போது பாருங்கள், நம்ம உழைப்பு நம்மளுடைய எல்லாம் 1008 விஷயம் ஞாபகம் வரும். ஆனால் அதில் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்கள் மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக தேவன் தான் எல்லாங்கிறது ஃபிக்ஸ் ஆயிரும். அதுக்கடுத்து எல்லா காரியத்திலும் நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஃபஸ்ட்டாக பெஸ்ட்டாக ஆபேலு விசுவாசம் கொடுத்தான். அப்போ இந்த ஃபஸ்ட்டு இந்த 10ல் 1 பங்கு கொடுக்குறங்கிறது என்ன காமிக்குது? அவர் தான் என்னுடைய சோர்ஸ். செகண்ட் திங் என்ன காமிக்குது? அவர் தான் இந்த உலகத்தை படைத்த தேவன். 3வது என்ன காமிக்குது? என் குறைகள்லாம் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவார். ஆபேலுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது பெஸ்ட்டு குட்டியாக இருக்குடா இந்த குட்டி, இதை வச்சு ரீப்ரொடியூஸ் பண்ணால் குட்டி அழகழகு குட்டியாக வரும். தேர்னது கண்ணு போனது காலு போனதெல்லாம் அடுத்து இருந்திருக்கும். அதை வச்சு ரீப்ரொடியூஸ் பண்ண எவனா வாங்குவானா? நல்ல கொளுத்த குட்டியாக இருந்து அதை வச்சு நீங்கள் இனப்பெருக்கம் செய்யும் போது நல்ல கொளுத்த குட்டியாக வரும். இதை போய் கடவுள் கொடுக்க போறியே, முட்டாள்தனமா இல்லையா? அவர் பார்த்துக்கிடுவார். ஹீ இஸ் மை சோர்ஸ். அடுத்த மறுபடியும் இந்த ஆட்டை நல்ல குட்டியாக அதை விட சூப்பராக கூட போட வச்சு கொடுப்பாரு. ஏன்னா அவர் என்னோடய சோர்ஸ். எல்லாத்துக்கும் மேலே பூமியும் அது நிறைவும். தேர்டு, ஒருவேளை எனக்கு இப்போ குறைவாக இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஒருவேளை நாளைக்கு அந்த அம்மா ஆடி செத்து கூட போகலாம், நடக்க சான்சஸ் இல்லாத மாதிரி இருக்கலாம், மனசுக்குள்ளே 1008 பயங்கள் ஓடும், என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு. ஆனால் என் குறைவுகள் எல்லாம் அவர் நிறைவாக்குவார். இந்த 3 விஷயந்தான் நீங்கள் 10ல் 1 கொடுக்கும் போது காமிக்குது. வசனம் நீதிமொழிகள் 3:9-10. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், 10ல் 1 பங்குறது ஒரு பிகினிங் தான், முழுமையாக கொடுக்கறது தான், அதுக்கு எல்லையே கிடையாது புதிய ஏற்பாட்டின்படி. உன் பொருளாலும் நீதிமொழிகள் 3:9-10. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனப்பண்ணு. எப்படி கனம் பண்ணணுமா? உன் பொருளாலும். ஏன்னா அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பண்டமாற்று முறை தான். இப்போ நான் 1 கிலோ கோதுமை கொடுத்தேன்னா நீங்கள் 1 கிலோ அரிசி கொடுத்தீங்கன்னா இப்படி மாற்றிக்கிறாங்க. இப்போ தான் கேஷ். இப்போ கூட கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா விளையிறது தேங்காய்,
அதே மாதிரி அரிசி பருப்பு எல்லாத்தையும் கூட காணிக்க வைப்பாங்க, பார்த்துருப்பீங்க. அப்போ உன் பொருளாலும் உன் எல்லா விளைச்சலின் முதற் பலன். அங்க அப்படி கர்த்தரை அப்படி பண்ண என்ன ரிசல்ட்? அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். எப்படி நிரம்புமா? நீ 10ல் 1 தானே கொடுத்த, நான் 10ல் 1 கொடுக்குறேன் அப்படி சொல்லி கொடுப்பாரா? நம்ம கொடுத்தது 10ல் 1 தானேங்க. அப்படியே ரிட்டர்ன் கொடுத்தாலும் 10ல் 1 தானே அவர் கொடுக்கணும். ஆனால் கொடுக்கும்போது எப்படி கொடுக்குறாரா? 100% கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. அடுத்து உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். புரண்டு நிரம்பும் நான் கூட பரவாயில்ல, இல்லை நிரம்பி ததும்பும் அப்படின்னா பரவாயில்ல, ஓவர்ஃப்ளாய் அப்படி நிற்கிதுங்க அப்படின்னா புரண்டு ஓடுது, ஆறு புரண்டு வெள்ளம் ஓடுற மாதிரினா எப்படி? இத்தனை பேருக்கு புரிய முடியும். சொல்கிறாரு, நீ என்னை நம்பி செஞ்சு பாரு, உன் ரிசல்ட் இப்படி இருக்கும். நான் உங்களுக்கு போன தடவை சொன்னேன், எத்தனை பேர் யோசிச்சிங்கன்னு தெரில. நான் இவ்வளோ பெரிய தேவனை நம்பியிருக்கிறேன், அப்புறம் ஏன் எனக்கு ஃபினான்ஸில் இந்த மாதிரி என் லைஃப் இருக்குது, என் வாழ்க்கையில் ஏன் நிறைவு இல்லாமல் இருக்குது, என் வாழ்க்கையில் எதுவுமே ஏன் இன்னும் மாறாமல் இருக்குது அப்படின்னு யோசிச்சாதான் உங்களுடைய தரித்திரங்களை எல்லாம் அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்திருக்காங்கிற அறிவு வரும். அதை விசுவாசித்தா நீங்கள் ஐஸ்வர்யவான்களாய் மாறுவீர்கள். இத்தனை பேர் கிறிஸ்தவர்கள் கையில் தேவன் நிறையா கொடுத்து வைக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்க. ஏன் மற்றவங்களுக்கு கொடுப்போம், இப்போ அதனால தான் கொடுக்காம இருக்கோம் அப்படிங்கிறது. ஆனால் சரி, ரட்சிக்கப்பட்டு ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை ஒரு 4 வருஷம், ஆனால் கண்டிப்பாக 6 மாதத்துக்கு ஒரு தடவை உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். 100% நீங்கள் விசுவாசத்தில் தேவனை மாத்திரம் நம்பி போனீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு க்ரோத் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு 5 years to 10 years கழித்து பெரிய அளவுக்கு ஒரு க்ரோத் இருக்கும். அதுக்கடுத்து நீங்கள் 4 பேர் கொடுக்குற அளவு க்ரோத் வரும். இதுதான் அவர் வச்சுருக்கிற ஸ்ட்ராட்டஜி. இல்லைங்க நான் 10 வருஷமாக ஆச்சு, நானும் 10 வருஷமாக போகிறேன் அப்படின்னா, ஒன்று செக் யுவர் ஹார்ட். எங்கே செக் பண்ணணும்? சபை தப்பு மட்டும் கிடையாது, சில இடங்களில் போகிற சபையும் இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்காமல் இருக்கலாம், போகிற இடத்துல வார்த்தைகள் இந்த மாதிரி இல்லாமல் இருக்கலாம். நீ எதையும் வச்சுக்கிறாத அப்படி சொல்லிட்டு இருந்தாங்கன்னா நமக்கு அந்த மாதிரி வராது. நம்ம எல்லாத்தையும் சுருட்டி வச்சு கோட்டை கட்டுறதுக்காக சொல்லலை, நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு 4 பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்காக சொல்கிறோம். இப்போ நாங்கள் இங்கே சர்ச்சு இங்கே நடத்துகிறோம் அப்படின்னா எங்கள் இடமா இருக்க போய் இப்போ எனக்கு வாடகை கட்ட தேவையில்லை. இதுவே நான் லட்சக்கணக்கில் இந்த இடத்துல எவ்வளோ வாடகை போகுதுன்னு உங்களுக்கே தெரியும். கெட்டிக்கிட்டு இருந்தால் என்னால் சமாளிக்க முடியுமா? இப்போ நான் தைரியமாக பரவாயில்ல, ஆள் வந்தாலும் வராட்டாலும் காணிக்க கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் நாங்கள் உட்கார முடியுதுன்னா அது எங்களோட பிளேஸ். அப்போ எங்கள் கையில் ஆசீர்வாதம் இருக்கிறனால தேவனுக்கு செய்ய முடியுது. உங்கள் நாளைக்கு உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் செய்ய முடியுமா இல்லையா? அதே போல் ஏசியை போடுறோம், அதை போடுறோம், எங்களுக்கு வர்ற காணிக்கை எக்ஸ்பென்சஸ்க்கும் கடவுளுக்கு தான் தெரியும் எந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் எங்களால் போட்டு செய்ய முடிகிற அளவுக்கு எங்களை வச்சிருக்கிறனால தானே செய்ய முடியுது. அப்போ எங்கள் கையில் கொடுக்குறது நல்லதா தப்பா? அதனால தான் பாருங்கள், உண்மை உள்ளவன் பரிபூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படுவான், இல்லாதவனுக்கு உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் போட்டிருக்கு. கொடுக்க 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 கொடுக்குறவனுக்கு அதிகமாக கொடுப்பார், அவருக்காக கொடுக்குறவனுக்கு. அதுக்கு வசனங்கள் நிறையாவே இருக்குது. நிறையா இருந்து ஒன்றும் இல்லாமல் போனவனும் உண்டு, கொடுத்து அதிகரித்தவனும் உண்டு என்று. எதுக்கு சொல்ல வரேன்னா, நம்ம கையில் கொடுத்தா நம்ம உலகத்தில் இருக்கவங்கள போல் பார்க்க மாட்டோம். செலவு பண்ண கடவுளே இந்த பணம் தான் எல்லாம், மூட்டை கட்டு, சேர்த்து வை, 5 பைசா குறைச்சிடாத, வட்டி கொடு, கடனை கொடு, வாங்கு, அப்படிலாம் இல்லை. தேவனுக்காக சந்தோஷமாக செய்வோம். இந்த உலகத்தை இப்போ சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டும் வச்சுருக்கோம் நம்மளுடைய ஊழியத்தில், நிறைய பேருக்கு செஞ்சிட்ருக்கோம் உதவி. அவங்க ரிட்டர்ன் செய்வாங்க. இப்போ ஃப்ரீ டியூஷன் கூட நடத்திக்கிட்டு இருக்கோம். அவங்க யாருன்னு தெரியாது, அவங்க எதுவும் உங்களுக்கு கொடுக்குறாங்களா, அதுக்குன்னு ஒரு இபி பில் இருக்குது, அதுக்குன்னு ஒரு பிளேஸுக்கு. இந்த இடத்துல நீங்கள் ஒரு 2 hours ரெண்ட்டுக்கு எடுத்து ஒரு இடத்துல நீங்கள் நடத்தி பாருங்கள் டியூஷன், எவ்வளோ ரூபா கேட்குறாங்கன்னு. ரோட்லேயே இடம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுக்கெல்லாம் கணக்கு மைண்டுக்கு போட்டோன்னா எவ்வளோ ஆகும் பாருங்கள். எதுக்கு எதுவுமே பைத்தியக்காரத்தனமாக இருக்கே அப்படின்னு. ஆனால் தேவன் பார்க்கிறார், கர்த்தர் அதுக்கு ரிட்டர்ன் கொடுப்பார். அப்போ நம்ம கையில் கொடுக்கறது தேவன் விரும்புகிறாரு. ஏன்னா நீ என்ன போல் இந்த உலகத்தில் செயல்படுவ. ஏசு கையில் காசு இருந்தால் சூப்பராக எல்லோரும் கொடுத்து ஆசீர்வதிச்சிருப்பாரு. அதே போல் நம்ம செயல்படுவோம் அப்படிங்கிறக்கா. மற்றபடி பணம் உங்களை கெடுக்கவோ உங்களை அழிக்கிறதுக்கோ இல்லை. பணம் மூட்டை மூட்டையாக இருந்தாலும் கண்ணு ஃபுல்லாக யார் மேலே இருக்கும்? ஏன்னா ஹீ இஸ் மை சோர்ஸ். அப்படி உங்களை கொண்டு வந்துட்டு ஆசீர்வதிச்சா ஒரு நாளும் பணம் உங்களுக்கு கெடுக்கவே கெடுக்காது. பணம் உங்களுக்கு எடுக்கவே கிடைக்காது. பணத்துக்காக சொல்லி ஆண்டவர் விட்டுட்டு போகவே மாட்டீங்க. ஆண்டவருக்காகன்னு வேணால் எதனால் விடுவோம், அதையெல்லாம் கூட கொடுக்கப்படும். இப்போ இங்கே எதனால தான் சொல்லியிருக்கு, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலன். அந்த முதற் பலன் தான் சொன்னேன், ஃபஸ்ட்டு.
அது எதை காமிக்குது? அப்படிதான் ஆபேல் கொடுத்தான், அது விசுவாசத்தில் கொடுத்தான். ஆகவே அவன் காணிக்கை தேவன் அங்கீகரித்தார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது, அதுதான் காயினுடைய பலியை கொடுக்குறேன். என்ன பண்ண போகிறாரோ தெரில, குறைஞ்சிருச்சோ கூடிருச்சோ, மனசில் என்ன நினச்சிட்டு கொடுத்தானோ, ஏன்னா விசுவாசம் இல்லை. ஆகவே அவனுடைய காணிக்கை அங்கீகரிக்கல. யாருடைய காணிக்கை அங்கீகரித்தார்? இத்தனை பேருக்கு புரியுது? அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ரிசல்ட் வர தேவன் விரும்புகிறாரு. நான் சொல்கிறேன், அடுத்து வரப்போகிற நாட்களில் நம்ம இந்தியாவில் பயங்கரமாக லாஸ்ட் டேஸ்னால பயங்கரமான சம்பவங்கள் உலக லெவலே நடக்க போகுது. இந்தியாவில் பஞ்சங்களே வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நமக்கு தேவன் நிறையாவே சொல்லியிருக்காரு, நிறைய தீர்க்க தரிசன வார்த்தைகளும் வந்திருக்கு. ஆனால் பஞ்ச காலத்தில் கூட நீங்கள் நிரம்பி வழிவீங்க, இப்படி நீங்கள் செய்தீர்கள். நான் சொல்கிறது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை எடுத்துக்கொண்டு நீங்கள் இன்னையிலேருந்து ஃபஸ்ட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுக்கடுத்து ஏதாவது குறைஞ்சிச்சுன்னா என்கிட்ட வந்து கேளுங்க. அப்படி குறைஞ்சாலும் ஒரு விஷயத்தை நான் செக் பண்ண சொன்னேன். எங்கே செக் பண்ணணும்? என்ன ஹார்ட்டு அப்படின்னா, அந்த 4 வகையான நிலம் இருக்கு இல்லையா, அதில் நம்ம எங்கே இருக்கோன்னு செக் பண்ணுங்கள். ஏன் எவ்வளோ கேட்டாலும் என்ன மெசேஜ் கேட்டாலும் ஒன்றும் பலனே கொடுக்க மாட்டேங்குது? அப்போ ஒன்று வழியருகே விதைக்கப்பட்ட நிலம் போல என் இருதயம் இருக்கா? கேட்குறேன், அப்பா சர்வீஸ் முடிஞ்சிருச்சாப்பா, அடுத்து நம்ம வேலையை பார்ப்போம். அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, இதெல்லாம் உலகத்தில் அப்ளை பண்ண முடியுமாங்க? 100% முடியாதுங்க. ஆமே நல்லா கேட்டுட்டு வந்துட வேண்டிதான் அப்படின்ட்டு போகிறவங்களுக்கு அடுத்த நிமிஷம் அந்த இருதயத்தில் இருக்கிறத பிசாசு என்ன பண்ணிடுறான்? சிலர் பரவாயில்ல சொல்கிறதெல்லாம் நல்லா தான் இருக்குது, கேட்டு செஞ்சு தான் பார்த்துருவோம் அப்படின்னு போவோம். பக்கத்துலேயே என்ன பண்ணுமா? முள் சுற்றி வளருமா, களைகள் சுற்றி வளருமா. அது என்ன பண்ணுமா? இந்த செடியை நெருக்கி போட்டு விடும். அது எதுக்கு அடையாளம் சொல்கிறாங்க? உலக பிரகாரமான கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம். அப்படியே இன்னொரு நிலம் எல்லாம் கேட்குது. இன்னைக்கு கண்டிப்பாக சொல்லியிருக்காரு ஆண்டவர், இந்த மாதம் நான் எடுத்து வைக்கிறேன், 2 மாதம் எடுத்து வைப்போம், 3ஆவது மாதம் கொடுத்து பார்ப்போம். அதுக்கடுத்து உள்ளே போக மாட்டேங்குது. ஏன்னா இருதயம் எப்படி இருக்கான்? பாறை மாதிரி கல்லாக இருக்குது. அதுக்கு மேலே நம்ப முடியல. கொஞ்சம் விசுவாசிக்கும் போது சில சோதனைகள்லாம் வரும் பாருங்க. அப்போன்னு பார்த்து ஏதாவது லாஸ் வர்ற மாதிரி வரும். பிசாசு நிறைய செய்வான் அந்த மாதிரிலாம். எப்பயுமே நல்ல ஒரு சர்ச்சுக்கு போகிறீங்க அப்படின்னா, போன அடுத்த வாரமே ஏதாவது தப்பு நடக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இதில் நிறைய பேசிட்டு இருக்காங்க, காணிக்கை அப்படி சொல்லி கொடுத்தோடனே ஏதாவது ஒரு பெரிய தவறுகள் நடக்கிற மாதிரி இருக்கும், வேலை போகிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும். உடனே என்ன இப்படி கொடுத்துட்டு இப்படி ஆகிப்போச்சே, அவன் சொன்னது பொய்யாச்சோ? இல்லை பிசாசுன்னு ஒருத்தர் இருக்கான்னு பயந்துடக்கூடாது, மறந்துடக்கூடாது. அவன் என்றைக்குமே எந்த விஷயத்தில் உங்களை அதிகமாக டிஸ்டர்ப் பண்ணுறானோ அந்த விஷயம் ரொம்ப கரெக்டுன்னு அர்த்தம். அவனுக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டு இருக்கீங்க, அது முடிஞ்சால் அவனுக்கு ஆபத்துன்னு அர்த்தம். சிலரெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டான். கொள்ளடிக்கிறவன், லஞ்சம் பண்ணுறவன், பெரிய பெரிய அரசியல்வாதிகள், பெரிய பெரிய பிஸ்னஸ் மேலே டிஸ்டர்ப் பண்ணிட்டா இருக்கான். அவன் கோடி கோடியாக தட்டிக்கிட்டு இருக்காங்க. எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் ஸ்விஸ் பேங்க்லாம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கான். அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான பிசாசு. நம்ம இங்கே 1 ரூபா சம்பாதிக்கக்குள்ளே கஷ்டப்பட வேண்டியிருக்கேன்னு நினைக்கிறோம். ஏன்னா நம்ம தேவனுடைய பரிசுத்தத்திலேருந்து செய்யணும்னு நினைக்கிறோம், உலக பிரகாரமாக செய்யணும்னு நினைக்கல. போட்டிருக்கா இல்லையா? கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான், ஆனால் கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், வேதனையை கூட்டார். நம்மளுடைய ஆசீர்வாதம் கர்த்தருடைய கையிலேருந்து வருது. அப்போ அது பரிசுத்தமாக இருக்கும், நீதியாக இருக்கும், உண்மையாக இருக்கும். யாரை ஏமாத்துறது கிடையாது, அடிச்சு பிடிக்கிறது கிடையாது, அடுத்தவனை வந்து கெடுக்கிறது கிடையாது. நம்ம ஆண்டவரை நம்பி அந்த கிருபையை நம்பி போகிறோம். ஆனால் இதோட ரிசல்ட் எப்படி இருக்கும்னு பிசாசுக்கு தெரியும். இப்படி நிரம்பும், இப்படி புரண்டு ஓடுமே அப்படின்னு தெரியும். அப்போ அவன் கையில் இருக்கிற ஆளுங்களாம் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறதே இல்லை, நம்மளை தான் டிஸ்டர்ப் பண்ணுவோம். உடனே நம்ம இப்போ தான் ஆண்டவர் சொன்னார்னு சொல்லி கொடுத்தோம், கடைசியில் இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு நினச்சிடாதீங்க. உங்களை ரொம்ப பிசாசு ஒரு விஷயத்தில் டிஸ்டர்ப் பண்ணுறான்னா அதில் கரெக்டான இடத்துல போயிட்டுருக்கீங்க. அவன் பயப்படுறான்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? பிசாசு பிடிச்சவங்களெல்லாம் விரட்டும் போது என்ன பண்ணும்? அலை கழிச்சிட்டு போகும். பைபிளில் பார்த்துருக்கீங்கல்ல? இல்லைங்க அந்த சாப்டர்லாம் நாங்கள் போகவே மாட்டோம், பயமாக இருக்கும். பிசாசு என்ன பண்ணும்? நல்லா கழிச்சு நான் போக மாட்டேன் ஊன்னு சொல்லிட்டு போகும். உடனே போக மாட்டேன்னு சொன்னோன்னே அப்போ ஆண்டவர் பேச்சை கேட்கல. ஆண்டவர் சாதாரண அர்த்தமா? இல்லை, அதை அலை கழிச்சிட்டு ஐயோ முடிய போதே என் டைமுன்னு சொல்லி ஒரு காட்டிட்டு போதுன்னா முடிய போகுது, டைம் முடிய போகுதுன்னு அர்த்தம். அதே போல் உங்கள் லைஃப்லேயும் சில நேரங்கள் சில இடங்களில் முக்கியமாக நல்லா பண்ணிகிட்டு இருக்கும்போது பிரச்சனைகள் வருதுன்னா அங்கே பிசாசு உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறான்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு தடை கொண்டு வரான்னா என்ன அர்த்தம்? அங்கே ரொம்ப பயப்படுறான், உங்களை எப்படியாவது அங்கேருந்து பிடிச்சிடணும்னு பார்க்குறான். நீ போன ரூட்டு கரெக்டாக இப்படி போய் களஞ்சியங்கள் பூர்ணமாக நிரம்பிடும், ஆலயங்கள் திராட்சரசம் புரண்டு ஓடிடும், வேண்டாம் இப்படி திரும்பு, கஷ்டப்படு, பொய் சொல்லு, அடுத்தவனை கேடு, ஏமாத்து, எப்படியாவது தப்பு பண்ணி 4 காசு சம்பாதிச்சிரு, நீ நல்லா இருக்கிறக்கா 4 பேர் கொன்னாலும் தப்பு இல்லை, இதான் நம்ம வழி, ஏன் அப்படி போகிற அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுப்பான். உழைக்க உழைக்க வேர்வை சிந்து.
ஈஸியாலாம் சம்பாதிச்சிடக்கூடாது, ஓடு ஓடு ஒலை அப்படின்னு. உழைக்க வேணாம் ஆண்டவர் சொல்லலை. ஆனால் சூப்பர் நேச்சுரலில் வர்ற காசு வேதனையற்றதாக இருக்கும். ஒரு 4 சின்ன ஐடியா உங்களுக்கு கொடுப்பாரு, அசால்ட்டாக நடக்கும் காரியங்கள். உழைக்கிற தப்பே இல்லைங்க. ஆனால் என் வேர்வையை வச்சு தான் சம்பாதிச்சேன்னு பெருமை பாட்டுற மாதிரி உங்கள்கிட்ட இருக்காது. அவர் கிருபையாக வந்திருக்குன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். நம்ம எஃபோர்ட் போடுவோம், ஆனால் நம்ம போட்ட எஃபோர்ட்டை விட பயங்கரமாக ரிசல்ட் வரும். இத்தனை பேருக்கு புரியுது. ஆனால் இந்த உலக பிரகாரமாக இருக்க சாபம் என்ன தெரியுமா? எஃபோர்ட் போடுவோம், எஃபோர்ட் போடுறதுல கொஞ்சோன்னு தான் ரிசல்ட் வரும். இதுதான் சாபம். ஆசீர்வாதம்னா என்ன? எஃபோர்ட் கொஞ்சம் தான் போடுவோம், நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் வரும். ஏன்னா அவருடைய அன்பு அப்படிப்பட்டது. 10ல் 1 கொடுக்குறீங்க, 10ல் 1 ரிட்டர்ன் வர்றதில்ல. எப்படி ரிட்டர்ன் வருது? அந்த வசனத்தை பார்த்தாலே சந்தோஷமாக இருக்கணும். ஆஹா, இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா ஆசீர்வாதத்துக்கான வழியை அப்படின்னு. ஆனால் எப்படி கொடுக்கணும்? ஆபேல போல விசுவாசத்தோடு கொடுக்கணும். தேவன் இருதயத்தை பார்க்குறாரு. காயினை போல நானும் கொடுக்குறேன்னு போடலாம், ஆனால் அதை நிராகரிச்சிட்டார். அப்போ இங்கே போடுங்க, உன் பொருளாலும் எல்லா விளைவின் கர்த்தரை. இப்படி நீங்கள் கொடுக்கும் போது கர்த்தரை என்ன பண்ணுறதுக்கு அது அடையாளமா? ஹானர் பண்ணுறதுக்கு, கனம் பண்ணுறதுக்கு. ஏன்னா அந்த இருதயத்தை பார்க்குறேன். என் பிள்ளை பாரு என்னை நம்புது, 100% நம்புது. இவ்வளோ தூரம் டவுட் இருக்குது, பயம் இருக்குது, என்ன பண்ண போகிறோமோ, எது பண்ண போகிறோமோ, சேர்த்து வைக்கலையே அப்படின்னு தோணுது. ஆனாலும் போடுது பாரு என்னை நம்பி அப்படிங்கிறது. உண்மையிலே அவர் கனப்படுத்துகிறோம், அவர் பெரியவருங்கிறத அவர் உயர்த்துகிறோம். அவர்ப்பா நீங்கள் பார்த்துக்கிறீங்க, உங்கள் அன்பை நான் நம்புகிறேன்ப்பா, நீங்கள் என்னை கைவிடவே மாட்டீங்கப்பா அப்படிங்கிறத சொல்கிறோம். அதைத்தான் உண்மையிலே அவர் கனமாக பார்க்குறார். சும்மா நம்ம கைத்தட்டி 10 பாட்டு பாடினா மட்டும் நல்ல ஒரு ஹானர் பண்ணிட்டான் சொல்ல, இருதயம் மட்டும் சந்தேகத்திலே இருந்துச்சுன்னா அது கர்த்தரை கனம் பண்ணுறதா? நம்புறது தான் உண்மையிலே அவர் கனம் பண்ணுறது. அதனால தான் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது அதுதான் பெரிய உண்மை. நான் லட்சமாக கோடியாக காணிக்க கொடுக்கலாம், ஆனால் நம்பிக்கை இல்லாமல் அவர் மேலே கொஞ்சம் கூட ஒரு விசுவாசம் இல்லாமல் கொடுத்தேன்னா அதை வச்சு அவர் நோ நிராகரிக்கிறேன் போ, ஏன்னா உன் காசை வச்சு நான் பரலோகத்தை நடத்தலைப்பா, நான் கிறிஸ்தவர்களை வாழ வைக்கல, ஊழியர்களை வாழ வைக்கல, பூமியும் அது நிறைவும் என்னுடைய. அதுக்கு ஒரு வசனத்தை படிங்க, சங்கீதம் 24:1. 24:1. பூமியும் அதை நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. எல்லாரும் சேர்ந்து படிங்க. எல்லாமே யாருடையது? யார் ஓனரு? அப்ப அவர்கிட்ட தான் அவருக்கு கொடுக்குறோங்க. நீங்களே யாருக்கு சொந்தம்? இங்கே எங்கே நம்மன்னு சொல்லி சொல்கிறது? ஒரு ஆடை கொண்டு போய் கொடுத்தா கூட அவர் படைச்ச ஆடை தான் நம்ம கொடுக்குறோம். ஆனால் ஹார்ட்டை பார்க்குறார், பரவாயில்ல. அதே மாதிரி பாருங்கள், நிறைய வசனங்கள் நம்ம எடுத்து காமிச்சிக்கிட்டே போகலாம். நம்ம தேவன் நம்முடைய மகிமையின், அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நம்ம குறைகளை நிறைவாக்குவாருங்கிறதுக்கு பிலிப்பியர் 4:19 அதே வசனம்தான். இப்படியாக நமக்கு காணிக்கை கொடுக்கும் போது விசுவாசம் வருகிறது. பிலிப்பியர் 4:19. தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். என் தேவன் உங்களுடைய குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள், உங்கள் குறைகளை எல்லாம் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி. அடுத்து இன்னும் ஒன்று மட்டும் படிக்கலாம், யாத்ராகமம் 19:5. யாத்ராகமம் 19:5. நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்கள், ஆனால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பந்தாய் இருப்பீர்கள், பூமி எல்லாம் என்னுடையது. பாத்தீங்களா? இப்பொழுது நான் சொல்ற இந்த விஷயத்தெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜனங்களிலும் நீங்க என்னுடைய சொந்தமா இருப்பீங்க. ஏன் சொந்தம்னா என்ன அர்த்தம்? எனக்கு இந்த உலகமே சொந்தம்ப்பா. அப்ப நீங்க எனக்கு சொந்தம்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு எல்லாம் சொந்தம். அவ்வளவு சூப்பரா முடியுது பாரு. உண்மையிலே என்ன கடவுள்னு சொல்லி இப்படி பிடிச்சிக்கிட்டு போறேம்மா, என்னத்தை பண்ண போறேன்னு? அவர் தான் எல்லாத்துக்கும் சொந்தக்கார். அவரை பிடிச்சோன்னா அவருக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. அது அந்த ஹார்ட் யாருக்கும் வரமாட்டேங்குது பாருங்க. கடவுளை தூக்கி விட்டுட்டு மற்றதை போய் பிடிக்க பார்த்துட்டு இருக்கோம். அது முட்டாள்தனம். நீங்கள் அவரை பிடிக்கிறீங்கன்னா அவருக்குள்ளே இருக்கிறதெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து பலிக்கும். எத்தனை பேர் இனிமேல் இப்படி விசுவாசத்தோட தேவனுக்கு கொடுக்க போகிறீங்க? நீங்கள் கொடுத்து பாருங்கள், அது 10 ரூபாயோ 20 ரூபாயோ 100 ரூபாயோ, உங்களுடைய
பேங்க்கில் என்ன இருக்குது, உங்கள் அக்கௌண்ட்டில் என்ன இருக்குது, உங்கள் பர்ஸில் என்ன இருக்குன்னு அவருக்கு தெரியும். அதனால் அவருக்கு வந்து நீங்கள் ஆண்டவர் இவ்வளோதான் இருக்குது, தப்பாக எடுத்துக்கிறாதீங்க ஆண்டவர் அப்படிலாம் நினைக்க மாட்டார். ஆனால் என்ன ஹார்ட்டில் நீங்கள் கொடுக்குறீங்க, எதை விசுவாசித்து நீங்கள் கொடுக்குறீங்க. நான் சொல்கிறேன், உங்கள் களஞ்சியங்கள் அப்படின்னா என்ன, உங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஃபில் ஆகும். உங்கள் ஆலைகள் திராட்சரசம் அப்படின்னா என்ன, உங்கள் வீட்டில், அதாவது களஞ்சியங்கள்லாம் பேங்க் அக்கௌண்ட்டு சொல்லலாம், உங்கள் வீடு, அங்கே வரப்போகிற நாட்களில் பஞ்சம்னு சொல்கிறேன். ஆனால் உங்களுக்கு அதிகமான ஆசீர்வாதங்கள் புரண்டு ஓடும், ஓவர்ஃப்ளோ ஆகும். பேதுரு பாருங்க, ஒரு படகை ஒன்றுமே இல்லாமல் விடிய விடிய மீன் பிடிச்சிட்டு கொடுக்குறாரு. சரி, அட்லீஸ்ட் இவர் பிரசங்கம் பண்ணுறதுக்காக கொடுப்போம் அப்படி சொல்லிட்டு கொடுக்கும்போது, ரிட்டன் கொடுக்கும்போது எப்படி கொடுத்தாரு, எப்பா பாருப்பா உட்காந்து பிரசங்கம் பண்ணிட்டேன், கொடுத்துட்டேன், தேங்க்யூ, காட் பிளஸ் யூ மை சைல்ட் அப்படி சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிட்டாரா? பிரசங்கம் பண்ணி முடிச்சோன்னையும் என்ன பண்ணார், எப்பா கொஞ்சம் வா, இந்த போட்டை தள்ளிட்டு போய் அந்த நடுவில் கொஞ்சம் வலகையை போடுனார். பேதருக்கு என்னன்னு தெரில, அப்போ விடிய விடிய பிடிச்சிட்டோம் ஆண்டவரே, நாங்கள்லாம் மீனவர்கள், எங்களுக்கு தெரியாத ஸ்ட்ராட்டஜியா, எந்த நைட்டில் தான் பிடிக்க முடியும், அப்போ தான் மீன் வரும், எல்லாத்துலேயும் போட்டு பார்த்தாச்சு, இன்றைக்கி வீட்டுக்கு போய் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் பைபிள் ஸ்காலர் சொல்கிறாங்க, அவர் போட்டில் உட்காந்து பேசினார் இல்லையா, விசுவாசத்தை பற்றி பேசியிருக்கார், இப்படி கொடுக்குறத பற்றி பேசியிருக்கார், நீ அவரை விசுவாசி நம்பி செஞ்சு பாருங்கிற பேசியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அதை நம்பி இப்போ இவரை நம்பி விசுவாசி வலையை போட்டு பார்ப்போம் அப்படின்னு போடுறான். அதே படகு, அதே கடல், அதே வலை, இப்போ எப்படி பிடிக்கிறாங்க, 2 படகு அமிலத்தக்க வலை கிளியத்தக்க மீன்களால் நிரப்பினார்கள். நிரம்பி வழியுது. எப்படிங்க அந்த மீன் திடீர்னு வந்துச்சு, அவ்வளோ நேரம் போட்டு அலசுன்னு அலசுனாங்க. இத்தனை பேர் யோசிக்கிறீங்க, ஹீஸ் எ கிரியேட்டர். அவர் சொல்லும் போது எங்கள் குட்டி போட்டு பெருகிச்சான்னு தெரில, இல்லை எந்த கடலில் இருக்கிற மீனெல்லாம் தாவி வந்துருச்சான்னு தெரில. ஏன்னா அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரில. ஆனால் சொன்னபடி அவனுக்கு என்னாச்சு, விசுவாசத்தை கனப்படுத்தி, ஒரு படகு தான் ஆக்சுவலாக அவன் கொடுத்தான், ஆனால் ரிட்டன் என்ன கொடுக்குறாரு, 2 படகு. ஆக்சுவலாக இவன் எடுத்து போட்டு, எடே எனக்கு ஃபுல்லாகிருச்சுப்பா, நீ கொஞ்சம் வா, ஓம் படகு ஃபுல்லாகிடுச்சா, வலையே கிழிஞ்சிருச்சா. எத்தனை இதுதான், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்குது, என்கிட்ட கொஞ்சம் ஓவராகவே இருக்குது, நீ கொஞ்சம் வச்சுக்கிறியா, அப்படி சந்தோஷமாக எத்தனை பேர் கொடுப்பீங்க. தேவன்கிட்ட இருந்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீங்கன்னா இது கொடுக்க மனசு வரும். எதுக்கு தெரியுமா சிலர் கொடுக்க மனசு வரும், என் வேர்வையில் கஷ்டப்பட்டு கால் வலிக்க நின்று அதில் போய் கொடுக்கவா அப்படின்னு. நீங்கள் இப்படி வாங்கி கற்றுக்கிட்டிங்கன்னா கொடுக்குறதுக்கு சூப்பராக வரும். ஏன்னா அடுத்து அவர் கொடுக்க போகிறாரு. எத்தனை பேருக்கு புரியுது? பணத்து மேலெல்லாம் பெருசாலாம் ஆசையெல்லாம் இருக்காது, பணம் ஓவர்ஃபுல் ஆகும், ஆனால் அது உங்களுக்கு கெடுக்காது. நிறைய உலகத்தில் இருக்கிறவங்களெல்லாம் பணம் கெடுத்துருது வந்தால், ஆனால் உங்களை கெடுக்காது. ஏன்னா உங்களுடைய ஹார்ட்டை தேவன் மாற்றி உங்கள் கண்ணை அவர் மேலே வைக்க வச்சு செய்கிறதுனால அது மூட்டையாக கொண்டு வந்து கிடந்தாலும் அதை எடுத்து 4 பேர் கொடுங்கப்பா. அந்த கஷ்டப்படுறாங்களாம், அந்த காசாலெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்களாம், பாவம் பஞ்சங்கள், அங்கிட்டு ஒரு 4 மூட்டையை அனுப்பிச்சி எத்தனை பேர் கொடுப்பீங்க? அதனால தான் நம்ம சேரிட்டபிள் ட்ரஸ்ட்டில் ஆரம்பிக்க வச்சுருக்காரு. உலகம் ஃபுல்லாக போய் செய்கிறதுக்கு நமக்கு அத்தாரிட்டி, இந்தியா ஃபுல்லாக செய்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கார். அப்படி செய்யும் போது தேவனோட நாமம் மகிமைப்படும். ஏன்னா அடுத்து வரப்போகிற காலம் உங்களுக்கு நல்ல காலம், ஆனால் உலகத்திற்கு அப்படின்னா என்ன, தேவனை அறியாதவங்களுக்கு இருண்ட காலம் வருகிறது, அதையும் சொல்கிறேன். ஆனால் உங்கள் வீட்டில் வெளிச்சம் இருக்கும், உலகத்தில் இருள் இருக்கும். உங்களை ஏன் வெளிச்சமாக வைக்கிறாரு? அவருக்கு சாட்சியாக வைக்கிறாரு. நீங்கள் நல்லா இருந்தால் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வைக்கிறார். இத்தனை பேர் அப்படி இருக்க போகிறீங்க. இந்த சத்தியத்தை கேட்டு அதன்படி செய்து பாருங்கள். அடுத்த வாரம் நீங்களே சிஸ்டர் ஒரு பெரிய சாட்சி சொல்கிறேன் அப்படி நீங்களே வருவீங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ் டு காட், பெஸ்ட் டு காட். ஃபர்ஸ்ட் பெஸ்ட் யாருக்கு? என் தேவனுக்கு தான். மேலோரும் மேலிருந்து நிற்போம்.